நீங்க என்னதான் மேக்கப் பண்ணாலும் உங்களோட ஐ பேக்ஸை மறைக்க முடியாது. இதை கரெக்ட் பண்றதுக்கு சர்ஜிக்கலாவும் சில நான் சர்ஜிக்கலாவும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சில யங்ஸ்டர்ஸுக்குமே இந்த மாதிரி சேஞ்சஸ் நம்ம பார்க்க முடியுது. இது அவங்களோட லைஃப் ஸ்டைல்னால இருக்கலாம், சம்டைம்ஸ் ஜெனட்டிக்கா கூட இது மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இருந்துச்சுன்னா, சின்னதா ஐ பேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐ பேக்கு கீழே நம்ம ஃபில்லர் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும், அதோட மர்ஜ் பண்ற மாதிரி. சோ அதனால ஐ பேக் தனியா தெரியாது. செகண்ட் ஆப்ஷன், உங்களோட ஓன் ஃபேட்டை எடுத்து அங்க நம்ம இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். மூணாவது பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ணி தான் கரெக்ட் பண்ணும். எப்பன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஐ பேக் ரொம்ப பெருசா இருக்கு, அதுக்காக ஒரு சின்ன சர்ஜரி மூலமா லோயர் ஐலட் பிளெஃபரோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். அதுல எக்ஸஸ் ஸ்கின்னை கொஞ்சம் எடுத்துட்டு அந்த எக்ஸஸா இருக்கிற அந்த ஃபேட்டையும் எடுத்துருவோம். இந்த சர்ஜரி லோக்கல் அனஸ்தீசியாலே பண்ண முடியும். இதுக்கு கிரீம் யூஸ் பண்ணலாமா டாக்டர்? ஸ்கின் கொஞ்சம் ஹைட்ரேட் ஆகும், அதனால கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா திரும்பி அதே ப்ராப்ளம் வந்துடும். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது கிரீம்ல சரி பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சாங்கன்னா முதல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்க.